வணக்கம் நேயர்களே. பஞ்சகோஷ தத்துவம் பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பஞ்சகோஷ தத்துவன்றது என்னது? நம்ம செல்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு 5 ஷீட்ஸ்ன்றது நம்ம பாடி சுற்றி இருக்குது. அது எப்படி போது நீங்கள் பாட்னி படிக்கும்போது பிளான்ட் ட்ரான்ஸிஷன் பண்ணும்போது உங்களுக்கு சைலம், ஃப்ளோயம் அது மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ன்றது யூ கேன் ஏபிள் டு see நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம பாடி சுற்றி வந்துட்டு நம்மளுக்கு லேயர்ஸ்ன்றது இருக்குது. அது நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த லேயர்ஸ் என்ன? இட்ஸ் நாத்திங் பட் ஆஃப் ஆரான்றது நம்ம சொல்லலாம். கண்ணுக்கு தெரியக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பாடி, அன்னமய கோஷான்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட் லேயர். இது எல்லாருக்கும் தெரியுது தான். ஃபிசிக்கலாக பாடிக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வந்துட்டு அந்த கோஷால மட்டும்தான் எஃபெக்ட் ஆகிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது நிறைய பேர் இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு லேயர் இருக்கும். செகண்ட் லேயர் இட்ஸ் நத்திங் பட் ஆஃப் பிராணமய கோஷா. ஸோ வைட்டல் பாடின்னு சொல்லுவாங்க. வைட்டல் பாடி எப்படி நம்மளால வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியுமானா, வெயிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு எனர்ஜி லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஃபேஸை வந்துட்டு வாட்டரால் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு see சடன் எனர்ஜி, ஒரு எனர்ஜி வந்துட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இட்ஸ் நத்திங் பட் ஆஃப் பிராண சக்தி வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் உங்கள் ஃபேஸில் வந்து தொடும்போது உங்கள் வைட்டல் எனர்ஜி, பிராணசக்தி இருக்கக்கூடிய அந்த ஷீட் வந்துட்டு கிளின்ஸ் ஆகி உங்களுக்கு இமீடியட்டாக வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு வரும். அடுத்ததாக வந்துட்டு மெமரி அண்ட் கான்ஷியஸ் லேயர் இஸ் நத்திங் பட் ஆஃப் மனோன்மய கோஷா. மனோன்மய கோஷான்னா வந்துட்டு என்ன? ஒரு சின்ன குழந்தைக்கு வந்துட்டு நெருப்பென்னா என்னன்னு தெரியாது, பாம்புன்னா என்ன தெரியாது. நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம சொல்லி வளர்ப்போம். அது வந்துட்டு பாம்பு கிட்ட போனால் கடிச்சிடும், அதே விதமாக நெருப்பு கிட்ட போனால் வந்துட்டு கை சுட்டுடும் அன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அது சொல்ல மெமரியில் பதிவாகும். இல்லை ஒரு வாட்டி தெரியாமல் வந்து சூடு இருந்தால் பட்டுச்சுன்னா வந்துட்டு அந்த மெமரி உள்ளுக்குள்ளே வந்துட்டு கான்ஷியஸாக இருக்கிறதுனால நெருப்பு பார்த்தாலே நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக விளங்கி வருவோம். தட் மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் ஆஃப் நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த லேயர் தான் வந்துட்டு மனோன்மய கோஷா. அது இன்டலெக்சுவல் பாடின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கோஷா விஞ்ஞானமய கோஷா, சூப்பர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஞானிகள். தட் மீன்ஸ் நீங்கள் மெடிடேஷன் பண்ண வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்னர் லேயர்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக வந்துட்டு இந்த விஞ்ஞானமய கோஷான்றது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இதனால் வந்துட்டு யூ கேன் ஏபிள் டு ப்ரெடிக்ட் வாட் இஸ் ஹேப்னிங் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றது உங்களால் வந்துட்டு மெடிடேஷன் ஸ்டேட்லேருந்து வந்துட்டு கணிக்க முடியும். உங்களுக்கு யார் கால் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன நடக்க போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு விஞ்ஞானமய கோஷா. இந்த ஷீட் ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும். அடுத்ததாக வந்துட்டு இருக்கக்கூடியது ஆனந்தமய கோஷா. ஆனந்தமய கோஷான்றது காஸ்மிக் பாடி. இந்த காஸ்மிக் பாடி அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடியது தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடந்துகிட்ருக்கும். எவ்ரி ஃபிசிக்கல் பாடிக்கு வந்துட்டு இந்த பஞ்ச கோஷ தத்துவன்றது இருக்குது. அது ஆனந்தமய கோஷாவோட கனெக்ட் ஆகும்போது அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக அந்த மனுஷனுக்கு வந்துட்டு ரிச்சாகவும் இருப்பாங்க, ஹெல்தியாகவும் இருப்பாங்க. ஆரோக்கியமாக மகாபாகியம்னு சொல்லுவாங்க. பஞ்சகோஷ தத்துவால இந்த நம்ம செல்ஃபை வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹெல்தியாகவும் இருக்கலாம், வெல்தியாகவும் இருக்கலாம். இந்த லேயர்ஸ் வந்துட்டு எப்போல்லாம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னா வந்துட்டு நம்மளும் எமோஷன்ஸ் மூலியமாகவும் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும். இது நீங்கள் மெடிடேஷன் யோகா பண்ணுறது மூலிமா வந்துட்டு இந்த லேயர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பயிற்சிகள் பண்ணுங்கள், உங்களோட பஞ்சகோஷாவை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. நன்றி.